Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் EzCash தொடர்பான withdrawal and deposit தொடர்பான முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டன்ல இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் EzCash. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த EzCashன்னு சொன்னால் என்ன? EzCashன்ற வந்து ஒரு பேமெண்ட் கேட்வே, பேங்கிங் சிஸ்டம் மாதிரி. நீங்கள் வந்து அமௌண்ட்டை கேஷ் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இருக்கிற காசை வந்து நீங்கள் வந்து ரீலோடாக யூஸ் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னால் வேறு ஒரு EzCash அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலாம். பேங்கால் கூட இந்த EzCashை வந்து காசாக வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். ஓகே, இந்த EzCashல வந்து எனக்கு இருக்கிற அத்தனை டவுட்டும் வந்து உங்களுக்கு வந்து கட்டாயம் இருக்கும். ஸோ நான் வந்து எடுத்த முழு விஷயத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். முதலாவது விஷயம், EzCashல வந்து டாப்அப் என்ன மாதிரி, எவ்வளோ வந்து நான் சொல்கிறது வந்து நார்மல் அக்கௌண்ட், பவர் அக்கௌண்ட் இல்லை, இது வந்து நார்மல் கிளாசிக் அக்கௌண்ட். ஓகே, முதலாவது விஷயம், ஒரு EzCash அக்கௌண்ட்டை வந்து எவ்வளோ வந்து டாப்அப் பண்ணி வச்சுருக்கலாம். மேக்ஸிமம் நார்மல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,000 ரூபா வரைக்கும் ஒரு EzCashை வந்து டாப்அப் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே, மற்றது வித்ட்ரோவல் என்ன மாதிரின்னு சொல்லி கேட்டால், ஒரு நாளைக்கு ஒரு டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5,000 படி 10,000 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து வித்ட்ரோவல் பண்ணலாம். ஒரு நேரத்தில் வந்து 5,000 மட்டும்தான் வித்ட்ரோ பண்ணலாம். திரும்ப அடுத்த டைமுக்கு வந்து நீங்கள் 5,000 ரூபா வந்து வித்ட்ரோ பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து இந்த 10,000 மட்டும்தான் லிமிட். பேங்க் வித்ட்ரோவல் 5,000 படி 2 முறை நீங்கள் வந்து வித்ட்ரோ பண்ணலாம். மேக்ஸிமம் வித்ட்ரோவல் 5,000. ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் போடுறேன், இதுதான் வந்து ஃபீஸ். இந்த ஃபீஸை வந்து கழித்து நீங்கள் வந்து 4,500 ரூபா வித்ட்ரோ பண்ணுறீங்களா இருந்தால் இதில் அந்த 4,500 ரூபாக்கான ஃபீஸ் வந்து எடுப்பாங்க. இந்த ஃபீஸ் உங்களோட அக்கௌண்ட்டில் EZல வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதில் வந்து ஃபீஸ் வெட்டுவாங்க. ஓகே, ஒரு EzCash வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,000 வந்து நான் லிமிட்டுன்னு சொல்லியிருந்தேன். அந்த 10,000 வந்து நீங்கள் அதே நாளில் வந்து வித்ட்ரோ பண்ணிவிட்டு, இல்லைன்னு சொன்னால் வேறு ஒரு EzCashக்கு வந்து உங்களோட EzCashலேருந்து சென்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அந்த EzCash அக்கௌண்ட்டை வந்து டாப்அப் பண்ண இயலும். வேறு ஒரு EzCashலேருந்து திரும்ப இந்த 10,000 ரூபா நீங்கள் போட்ட இந்த EzCashல இருக்கிற 10,000 ரூபா எடுத்ததுக்கப்புறம் திரும்ப அந்த EzCashலேருந்து 10,000 உங்களோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு டாப்அப் பண்ண இயலும். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு விஷயம், ஸ்க்ரில்லில் வந்து அமௌண்ட் இருந்தால் அதையும் வந்து நீங்கள் EzCashக்கு வந்து வித்ட்ரோ பண்ணி எடுக்கலாம். பேங்க் வந்து நாட் அலவுடுன்னு சொன்னால் நீங்கள் ஸ்க்ரில்லில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து பைனான்ஸுக்கு சென்ட் பண்ணி கூட நீங்கள் வித்ட்ரோ பண்ணலாம். அது வந்து வேறு விஷயம். நான் சொல்கிறது EzCash மட்டும். ஸ்க்ரில்லில் இருக்கிற அமௌண்ட்டில் EzCash ஃபோன் நம்பர் வந்து ஆட் பண்ணி அதை வந்து வித்ட்ரோ பண்ணி நீங்கள் காசாக கமர்ஷியல் பேங்கில் வந்து எடுக்கலாம். மற்றது இன்னொரு விஷயம், இந்த EzCash வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே அடியாக நீங்கள் வித்ட்ரோவல் எடுக்க வேணுமே இருந்தால் இன்னொரு ஆளோட EzCash, அதாவது பவர் அக்கௌண்ட் உள்ள இன்னொரு ஆளோட EzCashக்கு வந்து டோட்டலாக வந்து சென்ட் பண்ணிவிட்டு அந்த ஆள்கிட்ட இருந்து கூட நீங்கள் வித்ட்ரோவலை வந்து எடுக்கலாம். அதாவது 50,000 60,000 சொல்லி வித்ட்ரோவல் எடுக்க வேணுமே இருந்தால் அப்படியே வந்து நீங்கள் வித்ட்ரோவல் எடுக்கலாம் பவர் அக்கௌண்ட்டில். பட் கிளாசிக் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு நாளைக்கு 5,000 மட்டும்தான் வித்ட்ரோவல் லிமிட் ஒரு நேரத்துக்கு. ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,000 தான் வித்ட்ரோவல் லிமிட். அதுவும் வந்து மேக்ஸிமம் 5,000 தான் வித்ட்ரோவல். 5,000 படி 2 முறை நீங்கள் வந்து 5,000 வித்ட்ரோ பண்ணலாம். அதுக்கான ஃபீஸ் வந்து அந்த அக்கௌண்ட்லேருந்து எடுப்பாங்க. ஓகே, மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த EzCash வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னு சொல்லி கேட்டால் அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏர்டெல் டயலாக் யூஸ் பண்ணுறவங்க சேம் ஐடியில் வந்து இந்த 2 சிம்மும் வச்சுருந்தா நீங்கள் வந்து ஏர்டெல் இல்லைன்னு சொன்னால் டயலாக்கில் மட்டும்தான் EzCash அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். 2லேயும் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. EzCash இப்போ வந்து ஏர்டெல் சிம்முக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ முந்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டயலாக் மட்டும், இப்போ வந்து ஏர்டெல்லையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். சம்டைம் நீங்கள் வந்து டயலாக்கில் வந்து EzCash ரெஜிஸ்டர் பண்ணால் அந்த EzCash ரெஜிஸ்டர் பண்ணவங்க ஏர்டெல்லில் சேம் அந்த டயலாக் எடுத்து அதே ஐடி கார்டு எடுத்த ஏர்டெல் சிம்னு சொன்னால் நீங்கள் இந்த சிம்மில் வந்து திரும்ப ஒரு EzCash வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸ்ரீலங்காவில் ஒரு ஆள் வந்து ஒரு EzCash அக்கௌண்ட் மட்டும்தான் ஒரு ஐடியில் வச்சுருக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னொரு EzCash தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட
ரிலேஷனோ இல்லைன்னு சொன்னால் உங்களோட அம்மாவோ அப்பாவோ யாரோட ஐடியில் வேணும்னு சொன்னாலும் இன்னொரு EzCash அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதோட உங்களோட ஃபோனில் வந்து நீங்கள் வேறு EzCash அக்கௌண்ட்டும் வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 டிஜிட்டில் தான் நீங்கள் வந்து பின் கொடுக்க போகிறீங்க. அக்கௌண்ட்டை வந்து சேஃபாக வச்சுக்கொள்ளுங்க. இதில் ஏதாச்சும் EzCash தொடர்பாக உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.